வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஆன்லைன் ஹென்னா கிளாஸோட டே 2 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டியர் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். டியர் ட்ராப்ஸ் அப்படின்னா கண்ணீர் துளி மாதிரி, அதாவது லாங்காக ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்ராப் வச்சு அதை லைட்டாக கீழே இழுத்து விடணும். அதில் நிறைய மாடல்ஸ் போடலாம். இப்போ நான் ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன். அதை மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தோன்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. பட் டியர் ட்ராப் போடும்போது லாங்காக ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சு அதுலேருந்து லைட்டாக கீழே இழுத்து விட்டால் அதான் டியர் ட்ராப்ஸ். அப்புறம் வெயின்ஸில் நம்ம லீவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் லைன்ஸ் போட்டோம்ல, அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கேன். லீஃபோட தண்டு வரைஞ்சிருக்கேன். ஸ்டெம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன். லீவ்ஸ் வரைகிறது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த லீவ்ஸை தனித்தனியாக வரைஞ்சி பாருங்கள். அப்புறமா லீவ்ஸை ஸ்டெம்மோட வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் அப்படி தான் உங்களோட ஓன் மாடலை நீங்கள் சைடில் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். இதுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சருமே எப்படி போடலாம் அப்படின்றத நான் பென்சிலில் ட்ரா பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். அதை கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். இது வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி லைனில் கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து லைட்டாக ஒரு லாங் டாட்ஸ் வச்சு டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் இதுவும் போட்டிருக்கோம். இதில் எண்டில் லைட்டாக இழுத்து விட்டுருக்கோம். அங்கே என்ன பண்ணோன்னா ஸ்டார்டிங்கே நம்ம ட்ராப் வச்சு அதுலேருந்து இழுத்து விட்டோம். அடுத்து டாட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டாட்ஸ் வைக்கும்போது கோனை ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணும். சிலவங்க கோனை ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது டாட் ஸ்டெயின் பிடிச்சதுக்கப்புறமா டாட் நல்லா இருக்காது. அதேமாதிரி டாட் வைக்கும்போது கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும். அதான் டாட்டு. அதுக்கப்புறம் லீஃபில் நிறைய மாடல் லீஃப் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 3 மாடல் 4 மாடல் லீஃப் மட்டும் போட்டு காட்டுறேன். லீஃப் போடுறதுக்கு ஸ்டெம் வரைஞ்சி அதுக்கப்புறமா அதை அவுட்லைன் லீஃப் கொடுத்தாச்சு. உள்ள ஷேடிங் கொடுக்கறதுக்கு கோனை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஷேடிங் கொடுத்திங்கன்னா ஷேடிங் சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷேடிங் வராது, அதுக்கப்புறம் போக போக வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஷேட் பண்ணால் போதும். நான் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக பிடிச்சி ஷேட் பண்ணால் போதும், ஷேடிங் வந்துடும். லீவ்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ லீவ்ஸ் போடும்போது கவனமாக போடுங்க. வெளியே பார்டர் உள்ள ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே பார்டர்ஸை நல்லா திக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கான கிளாஸ்லேயும் அப்படி தான். இது நாளையும் வச்சு உங்களோட ஓன் டிசைன்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஓன் டிசைன் போட தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். ஸோ உங்களோட ஓன் டிசைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ப்ராக்டிஸ் ஒர்க்கு. ஷேட் பண்ணும்போது மட்டும் கவனமாக ஷேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஷேடிங் வராது, போக போக கண்டிப்பாக ஷேடிங் நல்லாவே வரும். Thanks for watching. Bye bye.